ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். ஆண்டவர் உங்கள் எல்லாரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஆமென். பக்கத்தில் இருக்கிறவங்கள கை கொடுத்து முகத்தை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவர் உங்கள் விண்ணப்பங்களை நிறைவேற்றி உங்களை மகிழச் செய்வார். உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா வேண்டுதல்களும் நிறைவேறுகிறது. உங்கள் ஜெப தேவைகளை ஆண்டவர் சந்திக்கிறார். நீங்க நல்லா இருப்பீங்க. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்திலே உங்களை வாழ்த்தி இந்த நாள் தியானத்திற்குள்ளாக நாம் கடந்து செல்லும்படியாக ஆண்டவருடைய வசனத்திற்குள்ளாக நாம் கடந்து செல்வோம். சங்கீதம் திருப்பாடல் முதல் அதிகாரம் 1 முதல் 3 வரை உள்ள வேத வசனங்களை நீங்கள் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். நற்பேறு பெற்றவர் யார்? அவர் பொல்லாரின் சொல்லின்படி நடவாதவர், பாவிகளின் தீய வழியிலே நில்லாதவர், இகழ்வாரின் குழுவில் அமராதவர். ஆனால் அவர் ஆண்டவரின் திருச்சட்டத்தில் மகிழ்ச்சியுறுபவர். அவரது சட்டத்தை பற்றி இரவும் பகலும் அவர் நீரோடையோரம் நடப்பட்ட மரம் போல் இருப்பார். பருவ காலத்தில் கனிதந்து என்றும் பசுமையாயிருக்கும் மரத்திற்கு தாம் செய்வதனைத்திலும் வெற்றி பெறுவார். அல்லேலூயா. நல்ல கைகளை தட்டி முதல்ல ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். எனக்கு பிரியமானவர்களே, நீங்கள் வாசித்த இந்த வேத வசனத்தை பாருங்கள். ஒரு மனிதன் நற்பேறு பெற்றவனாக, கடவுளுக்கு உகந்தவனாக, ஆசீர்வதிக்கப்பட்டவனாக இருப்பவன் யார் என்று சொல்லும் பொழுது அவன் எப்படிப்பட்டவன்? இந்த உலகத்தில் இருக்கிற பாவிகள், தீயவர்கள், இகழ்வார், பொல்லாதவர் என்று ஒரு 3 கூட்டத்தை வேதாகம் நமக்கு காண்பிக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு கூட்டத்தில் அமராமல் இருக்காமல், ஆலோசனைக்கு இடம் கொடுக்காம, தேவனுடைய வசனத்துக்கு அவன் செவி கொடுத்து வாழும் பொழுது அவன் பசுமையாய் இருக்கிற ஒரு மரத்திற்கு அவன் ஒப்பானவன். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னைக்கு உங்க வாழ்க்கையிலே கூட நீங்கள் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை, அற்புதத்தை நிச்சயமாக பெற்றுக்கொள்வீர்கள். அல்லேலூயா. ஆண்டவர் இந்த நாளிலே நமக்கு கற்றுத்தரக்கூடிய ஒரு பாதையிலே நாம் கடந்து செல்ல வேண்டும். என்ன தெரியுமா? நாம் இந்த மரத்திற்கு ஒப்பானவர்கள். பிரைஸ் தி லார்ட். இந்த உலகத்தில் மரம் மனிதனோடு இணைந்தது. அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, இந்த மரத்துக்கு நீ ஒப்பானவன். பிரைஸ் தி லார்ட். நீங்களும் மரத்திற்கு ஒப்பானவர்கள். அல்லேலூயா. மரம் இல்லை என்றால் மனிதன் இந்த உலகத்தில் வாழவே முடியாது. ஏன்? இந்த உலகத்தில் மரத்தை ஆண்டவர் மனிதனோடு என்ன செஞ்சிருக்கிறாரு? வாழ்க்கையில இணைத்து வைத்திருக்கிறார். ஏன் அப்படின்னா மரம் தான் நமக்கு என்ன கொடுக்கிறது? கடவுள் மரத்தை வைத்துத்தான் இந்த உலகத்தில் நமக்கு கொடுக்கிற ஆக்சிஜன். மரத்தை வளருங்க. ஏன்? அப்பதான் சுவாசம் எனக்கு செய்யும், சுத்தமான காற்று உங்களுக்கு கிடைக்கும். அப்படிங்கிறத நம்ம யதார்த்தமாக பார்க்கிறோம். அப்ப மரத்தை கடவுள் மனிதனோடு இணைத்து வைத்திருக்கிறார். இப்ப மரத்திற்கு ஒப்பான ஒரு நிலையை ஆண்டவர் நமக்கு சுட்டி காட்டுகிறார். பிரைஸ் தி லார்ட். கைகளை பேர் சொல்லுங்க அல்லேலூயா. பக்கத்துல கை கொடு சொல்லுங்க, நீங்கள் நீரோடையோரம் நடப்பட்ட மரத்தை போல எல்லா காலத்திலும் கனி கொடுக்கும் மரத்திற்கு ஒப்பானவர்கள். நீங்கள் செய்வது அனைத்திலும் வெற்றி பெறுவீர்கள். பிரைஸ் தி லார்ட். கைகளை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப எனக்கு பிரியமானவர்களே, இந்த நாளிலே நாம் ஒரு 3 விதமான மரத்தை குறித்து தியானிக்க போகிறோம். அல்லேலூயா. நாம எப்படிப்பட்ட மரமாய் இருக்க வேண்டும், நம்மிடத்திலிருந்து ஆண்டவர் என்னெல்லாம் எதிர்பார்க்கிறார் என்பதை தியானித்து இந்த மரத்தையும் இந்த மரத்தோடு கூட நம்முடைய வாழ்க்கையையும் ஒப்பிட்டு நாம் பார்த்து தேவ சமூகத்திலே நம்மை ஆராய்ந்து பார்க்க போகிறோம். அல்லேலூயா. முதலாவது ஆண்டவர் காண்பிக்கிற ஒரு மரத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். லூக்கா நற்செய்தி 13ஆம் அதிகாரம் 7வது வசனம். தயவு செய்து லூக்கா நற்செய்தியிலே 13ஆம் அதிகாரத்திலே 7வது வசனம். அவர் தோட்ட தொழிலாளரிடம், பாரும், 3 ஆண்டுகளாக இந்த அத்தி மரத்தில்
கனியை தேடி வருகிறேன், எதையும் காணவில்லை. ஆகவே இதை வெட்டிவிடும், இடத்தை ஏன் அடைத்து கொண்டிருக்க வேண்டும் என்றார். பிரைஸ் தி லார்ட். முதலாவது தேவனாய் ஆண்டவர் நமக்கு காண்பிக்கக்கூடிய ஒரு மரம் அத்தி மரம். சொல்லுங்க, என்ன மரம்? அத்தி மரம். இப்ப இந்த உவமை நமக்கு தெரியும். ஒரு நாள் ஆண்டவர் ஒரு உவமை சொன்னார். ஒரு திராட்சை தோட்டம் இருந்தது. இந்த திராட்சை தோட்டத்தின் நடுவிலே ஒரு அத்தி மரம் இருந்தது. பிரைஸ் தி லார்ட். அந்த அத்தி மரம் நல்ல செழிப்பா வளர்ந்திருந்தது. இப்ப அத்தி மரம் செழிப்பாக இருந்த அந்த மரத்துல அந்த எஜமானன் வந்து என்ன செய்யறாரு? பார்க்கிறாரு. பார்த்தா அத்தி மரத்துல ஒண்ணுமே இல்லை. உடனே அவர் சொல்றாரு, எதுக்குப்பா இடத்தை அடைச்சிக்கிட்டு இருக்கு? அதனால இந்த அத்தி மரத்தை என்ன செய், வெட்டி விடு என்று கூறுகிறார். பிரைஸ் தி லார்ட். இப்ப நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. அத்தி மரம் என்பது யூத ஜனங்களுக்கும் இஸ்ரவேலருக்கு மிகவும் நெருக்கமான ஒரு மரம். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. ஆண்டவர் நத்தனியேலை பார்த்து சொன்னார், நீ இவன் ஒரு உண்மையான இஸ்ரவேலன் அப்படின்னு சொன்னார். பிரைஸ் தி லார்ட். உடனே அந்த நத்தனியேல் கேட்டார், நீர் என்னை எப்படி, என்னை பத்தி உமக்கு எப்படி தெரியும்? உடனே ஆண்டவர் சொன்னாரு, நீ அத்திமரத்தின் கீழ் அமர்ந்திருந்ததை நான், ஏன்னா யூதர்கள் இஸ்ரவேலர் அத்திமரத்தின் கீழ் அமர்ந்து என்ன படிப்பாங்க? வேதத்தை அவர்கள் வாசிப்பார்கள். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க, அல்லேலூயா. அவர்களுக்கு ஒரு பழக்கம் இருக்கிறது. அத்திமரத்துக்கு கீழே உட்கார்ந்து அவர் என்ன செய்வாங்கன்னா வேதத்தை வாசிப்பார்கள். சொல்லுங்க, அல்லேலூயா. இப்ப இந்த அத்திமரத்தை குறித்து வேதம் போதிக்கும் பொழுது நமக்கு தெரியணும், இந்த அத்திமரம் எதிர்பார்க்கப்பட்ட ஒரு மரம். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க, அல்லேலூயா. இந்த அத்திமரம் செழிப்பான அத்திமரமா இருந்துச்சு, எல்லாம் இருந்துச்சு. ஆனா இந்த அத்திமரத்துல என்ன இல்லை அப்படின்னா கனிகள் இல்லை. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க, அல்லேலூயா. அப்ப எனக்கு பிரியமானவர்களே, நீங்களும் நானும் இந்த உலகத்துல ஆண்டவர் நமக்கு வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார். நீங்க ஒரு 50 வயது இருக்கலாம், ஒரு 40 வயது இருக்கலாம், ஒரு சின்ன வயதோ வயதானவர்களோ பெரியவங்களா இருக்கிறீங்க. நம்ம வாழ்க்கையில கடவுள் இந்த அத்திமரத்தை போல நம்மிடத்திலே ஒரு எதிர்பார்ப்பை வைத்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க, அல்லேலூயா. ஆண்டவர் அத்திமரத்தை தேடி வந்த பொழுது அத்திமரத்தை பார்த்து என்ன கேட்டாரு? இதுல பழங்கள் ஒன்றையும் கனிகள் ஒன்றையும் காணலையப்பா. அப்ப அத்திமரத்துக்கு வேலை என்ன அப்படின்னா, அத்திமரம் வளர்றது முக்கியம் இல்லை, கிளைகள் வருவது முக்கியம் இல்லை, இலைகள் வருவது முக்கியம் இல்லை, அதுல என்ன வரணும்? கனி கொடுக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க, அல்லேலூயா. நாம நம்முடைய வாழ்க்கையை கொஞ்சம் தயவு செய்து நிதானிக்க வேண்டும், சரிங்களா? அதனால நீங்கள் இந்த வார்த்தையை படிக்கும் பொழுது இந்த அத்திமரத்தை குறித்து ஆண்டவர் சொல்லும் பொழுது நான் வேகமாக ஒரு 3 காரியத்தை நான் காண்பிக்க விரும்புகிறேன். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க, அல்லேலூயா. அப்ப அத்திமரத்தினுடைய முக்கியத்துவம் என்னவென்றால் அது கனி கொடுப்பது. அல்லேலூயா. பக்கத்துல கை கொடு சொல்லுங்க, நீங்கள் கனி கொடுக்க வேண்டும். சொல்லுங்க, என்ன கொடுக்கணும்? சொல்லுங்க, என்ன கொடுக்கணும்? அப்ப ஒரு மரத்தை வைக்கக்கூடிய நோக்கம், சொல்லுங்க, ஒரு மரத்தை வைக்கக்கூடிய நோக்கம் கனி கொடுப்பது. பிரைஸ் தி லார்ட். இப்ப இந்த அத்திமரத்தை குறித்து ஆண்டவர் சொல்லும் பொழுது நான் வேகமாக ஒரு 3 காரியத்தை காண்பிக்க விரும்புகிறேன். நீங்க மத்தேயு நற்செய்தி 21ஆம் அதிகாரத்திலே, மத்தேயு நற்செய்தி 21ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை எடுத்து ஒருத்தர் வாசிக்கலாம். வழியோரத்திலே ஒரு அத்திமரத்தை அவர் கண்டு அதன் அருகிலே சென்றார். அதில் இலைகளை தவிர அவர் காணாமல், இனி நீ கனி கொடுக்க மாட்டாய் என்று அதை பார்த்து கூறினார். உடனே அந்த அத்திமரம் பட்டு போயிற்று. பிரைஸ் தி லார்ட். கைகளை வேர் சொல்லுங்க, அல்லேலூயா. முதல்ல நல்லா கவனிக்கணும். ஒரு அத்திமரத்தை போய் இயேசு பார்க்கிறாரு. பைபிள் சொல்லுகிறது அவருக்கு மிகுந்த பசி உண்டாயிற்று. என்ன உண்டாயிற்று? இயேசுவுக்கு மிகுந்த பசி உண்டாயிற்று. பசி உண்டாயிட்டு. நம்ம ஒரு தோட்டத்துக்கு போறோம். தோட்டத்தில் போனா அந்த தோட்டத்தில் கொய்யா மரம் இருக்குது, நிறைய
பல மரங்கள்லாம் இருக்குது. நமக்கு பார்த்த உடனே என்ன வரும், இன்னைக்கு இந்த தோட்டத்தில் நல்ல நமக்கு ஏதாவது சாப்பாடு கிடைக்கும். ஒரு கொய்யாப்பழம் பறித்து சாப்பிட்டுக்கலாம், ஒரு சீத்தாப்பழம் இருக்கும், ஏதாவது ஒன்று கிடைக்குமாப்பா அப்படி போகிறோம். எல்லாம் செழிப்பாக வளர்ந்துருக்கு. ஆனால் அதில் ஒரு பழமே உங்களுக்கு எப்படி இருக்கும்? இந்த தோட்டம் இருந்தால் என்ன, இல்லாமல் போனால் என்ன உங்களுக்கு தோணும். இப்போ ஆண்டவர் இயேசு பசுமையா இருக்கிற அந்த இலையடர்ந்த அத்திமரத்தை பார்த்தாரு. பார்த்த உடனே அதுல என்ன இல்லைன்னா கனிகள் இல்லை. சொல்லுங்க, என்ன இல்லை? பக்கத்துல கை குறி சொல்லுங்க. நல்லா வளர்ந்துருக்க, நல்ல செழிப்பா இருக்கிற, இலையும் தலையுமா எல்லாம் இருக்குப்பா. ஆனா இருக்க வேண்டியது இல்லை, இருக்க வேண்டியது. உடனே இயேசு என்ன சொன்னார்? அந்த அத்திமரத்தை பார்த்து சொன்னார், இனிமேல் உன்னிடத்தில் எவனும் கனியை எதிர்பார்க்கவே மாட்டான்பா. இனிமேல் உன்னிடத்தில் எந்த கனியை யார் எதிர்பார்க்க? உடனே அந்த அத்திமரம் பட்டு போச்சு. நல்லா கவனிக்கணும், 3 காரியத்தை புரிந்து கொள்ளுங்கள். பிரைஸ் தி லார்ட். அப்போ முதல் ஒரு அத்திமரத்துக்கு நிலைமை என்ன? சாபம் வந்தது. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அப்ப முதல்ல அத்திமரத்தை அவர் என்ன செய்கிறார்? சபிக்கிறார். சொல்லுங்க, என்ன செய்கிறார்? சபிக்கிறார். பிரைஸ் தி லார்ட். இரண்டாவது, அந்த அத்திமரம் வேரோடு பிடுங்கி எரியப்பட வேண்டும் என்ற ஒரு சூழ்நிலை. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க, அல்லேலூயா. மூன்றாவது, இந்த அத்திமரத்தினுடைய நிலைமை என்னன்னா, அது வேரோடு பிடுங்கி எரியப்படும் மட்டுமல்ல, அந்த கனி கொடுக்காத அத்திமரங்கள் என்ன செய்யப்படும்? வெட்டி எரிந்து நெருப்பிலே சுட்டரிக்கப்படும். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க, அல்லேலூயா. நீங்க பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில 3 காரியங்கள், கனி கொடுக்காத ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில 3 விதமான சாபங்கள் இருக்கிறது. ஒன்று, அது சபிக்கப்படுகிறது. பிரைஸ் தி லார்ட். இரண்டாவது, அது வேரோடு பிடுங்கி எரியப்படும். பிரைஸ் தி லார்ட். மூன்றாவது, அது என்ன செய்யப்படும் என்றால் எரிக்கப்படும். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க, அல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில பலனை கடவுள் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். என்ன எதிர்பார்க்கிறார்? சொல்லுங்க, ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார்? ஒரு மனிதன் நீங்க வாழ்ற வாழ்க்கையில அவர் என்ன எதிர்பார்க்கிறார்னா, இந்த மரத்திலிருந்து பலன் வேண்டும், கனி வேண்டும். பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு நீங்க இருக்கிறீங்களே, நான் இருக்கிறேனே, என்னுடைய வாழ்க்கையில பலன் இருக்கிறதா? நீங்க இருக்கிற வாழ்க்கையில பலன் இருக்குதா? நான் சமீபத்தில் ஒரு சகோதரியுடைய வாழ்க்கையில நடந்த ஒரு சம்பவத்தை நான் தியானித்தேன். பிரைஸ் தி லார்ட். அவங்க சொன்னாங்க, நான் நல்ல செழிப்பான ஒரு வாழ்க்கை, என் வாழ்க்கையில சுயநலத்துக்கு பஞ்சமே இல்லை, எல்லா நன்மையும் இருந்தது, எல்லா ஆஸ்தியும் இருந்தது, எல்லாம் இருந்தது. ஆனால் எல்லாவற்றையும் வைத்திருந்த நான் என்ன செய்தேன் என்றால், எல்லாமே எனக்கு தான் அப்படின்னு சுயநலமாக என்னுடைய வாழ்க்கையில் நான் சௌரியம், உடல் ஆஸ்தி, அந்தஸ்து, உடல் அழகு எல்லாத்தையுமே எனக்காகவே பயன்படுத்தி கொண்டேன். நான் ஒரு சினிமா நடிகை போல என் மனதில் கற்பனையோடு வாழ்ந்து வந்தேன். ஆனால் ஒரு நாள் திடீரென்று மயங்கி கீழே விழுந்தேன். மருத்துவமனையில் கொண்டு போய் சேர்த்தாங்க. டாக்டர் சொன்னாங்களாம், இப்போ பிழைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, பிழைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. எனக்கு சுயநினைவு வந்தது. என்னை பார்க்க எல்லாம் வந்தாங்க, பெரிய பெரிய செல்வந்தர்கள், உறவினர்கள் எல்லாரும் வந்தாங்க. ஆனால் அந்த வேளையில் என்னை தேடி ஒருவர் வந்தார். அவர் ஒரு எளிய போதகர். அவர் சொன்னார், நீங்கள் மறிக்க போறீங்க, சாக போறீங்க. ஆனால் இப்போ கூட கடவுள் உங்கள்கிட்ட ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கிறார். என்ன எதிர்பார்க்கிறார்? ஒருவேளை நீ உனக்கு ஆண்டவர் இனிமேல் வாழ்வதற்குரிய வாய்ப்பை தந்தால் நீ ஆண்டவருக்காக வாழ ரெடியா இருக்கிறியா என்று ஆண்டவருடைய வசனத்தோடு அவர் அவர்களோடு பேசினாராம். அல்லேலூயா. அவர்கள் தன் பாவத்திற்காக மனம் வருந்தினார்களாம். ஆண்டவரே, இதுவரை நான் சுயநலமா வாழ்ந்துட்டேன், இதுவரை செல்வத்தை பெருக்கிக்கிட முடியாத வாழ்ந்துட்டேன், இதுவரை என்னுடைய ஆஸ்தி அந்தஸ்தை பெருக்கிக்கிட்டேன், இதுவரை நான் எப்படியோ இந்த உலக பிரகாரமாக வாழ்ந்துட்டேன், என்னை மன்னிங்க, இனிமேல் நீர் எனக்கு தருவதை நான் உமக்காக பயன்படுத்துவேன் என்று சொல்லி அவர்கள் ஒப்பு கொடுத்தார்களாம். அல்லேலூயா.
ஆண்டவர் அவர்களுக்கு புதிய ஜீவனை கொடுத்தாராம். கை தட்டுங்கப்பா. இப்ப அந்த அம்மா சொன்ன சாட்சியத்தின் முக்கியத்துவம் என்ன தெரியுமா? இப்ப அவர்கள் முதலாவது ஒரு தியான இல்லத்தில் போய் ஓர் ஆண்டு முழுவதும் அவர்கள் அங்கே அமர்ந்து தியானம் செய்தார்களாம். தியான பணிகள், அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட பணி என்ன? மக்களுக்கு உணவு பரிமாறுவது, டாய்லெட்டுகளை கிளீன் பண்ணுறது, அதோடு சேர்ந்து அங்கே வருகிற மக்களுக்காக நற்கருணை ஆண்டவர் முன்பாக அமர்ந்து ஜெபிப்பது. அல்லேலூயா. எளிமை, ஏழ்மை இவைகளை கற்றுக்கொண்டார்களாம். வீட்டுக்கு வந்தாங்க. ஒரு ஆண்டு காலம் முடிந்து வந்த பொழுது ஆண்டவருடைய தொடுதல் அவர்களுக்கு இருந்ததாம். பிரைஸ் தி லார்ட். தனக்கு இருந்த ஆஸ்தி எல்லாவற்றையும் வைத்து இன்னைக்கு அவர்கள் ஒரு முதியோர் இல்லமும் ஏழை எளிய கைவிடப்பட்ட பிள்ளைகளை நடத்தக்கூடிய ஒரு காப்பகமும் அதோடு நற்செய்தி பணியும் செய்து கொண்டிருக்கிறார்களாம். கை தட்டுங்க. பிரைஸ் தி லார்ட். இப்போ அவங்க சொன்ன காரியம் என்ன? நான் இதுவரை வாழ்வது எப்படி என்பது சுயநலமும் ஆஸ்தி அந்தஸ்தையும் வைத்து தாம்பிகமாக வாழ்வதுமே என் வாழ்க்கையாக இருந்தது. ஆனால் என்னைக்கு என் வாழ்க்கையில் கடவுள் மீண்டும் எனக்கு ஒரு வாழ்வு தந்தார் என்பதை கண்டுபிடித்தேனோ அதற்கு அப்புறம் இன்னைக்கு வாழ்க்கையில் ஏழைகள் எளியவர்கள் எல்லாரோடும் என்னுடைய வாழ்க்கை ஒரு கனி கொடுக்கும் அனுபவமாக இருக்குது. மருத்துவமனைக்கு போய் நான் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்கிறேன். ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் ஆயுசு காலங்கள் கூடுகிறதே தவிர, ஆரோக்கியம் கூடுகிறதே தவிர, எனக்குரிய நன்மையையும் பாதுகாப்பையும் ஆண்டவர் கொடுத்து வைத்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. தயவு செய்து உங்க வாழ்க்கையை கொஞ்சம் சரி பண்ணணும். நீங்க வாழ்ற வாழ்க்கையை நீங்க உங்களுக்காக அல்ல. இந்த உலகத்தில் இருக்கிற எந்த மரமும் தன்னுடைய கனியை அது உண்பது இல்லை. நீங்க புரிஞ்சுக்கோங்க என் சகோதரியே சகோதரனே. ஒரு உண்மையான ஆன்மீகம் என்பது என்ன சொல்லுங்க? உண்மையான ஆன்மீகம் என்பது என்ன? நான் எனக்காக வாழ்வதல்ல. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இங்க இருக்கிற நீங்களும் நானும் மரத்தை நடுகிறோம். மரம் நிறைய நடுகிறோம். சொல்றாங்களே, அரசாங்கம் சொல்லுது மரங்களை நடுங்கள். எதுக்குங்க மரம்? எதுக்கு மரம்? அந்த மரம் பிறருக்கு பயன்படுவதற்கு. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இந்த உலகத்தில் ஆண்டவர் ஒரு 70 வருஷம் பாதுகாக்கிறார். ஆண்டவர் ஒரு 50 ஆண்டு காலம் உன்னை வாழ வைக்கிறார். ஆண்டவர் உனக்கு இந்த ஆயுசு காலங்களை கொடுத்திருக்கிறார் என்றால் அது எதுக்குன்னா இந்த அத்திமரம் மாதிரி பட்டு போயிடக்கூடாது. பிரைஸ் தி லார்ட். காய்க்காத அத்திமரம், பலன் தராத அத்திமரம், இத மாதிரி உன்னை வாழ்க்கை இருந்துட்டுனா அது சபிக்கப்படுகிறது. அது வெட்டி எரியப்படும், வேரோடு பிடுங்கி எரியப்படும், அது தீச்சூளையிலே சுட்டரிக்கப்படும் என்று ஆண்டவர் கூறுகிறார். பிரைஸ் தி லார்ட். நம்முடைய வாழ்க்கை பலனில்லாத ஒரு வாழ்க்கையா பெயரக்கூடாது. நம்முடைய குடும்பம் ஒரு பலனில்லாத குடும்பமா பெயரக்கூடாது. நாம் பலனளிக்கக்கூடியவர்களாய் மாற வேண்டும். ஆமென். அதனால தான் பாருங்களேன், மீண்டும் அந்த வார்த்தையை நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். மத்தேயு 21 அந்த 19 வசனத்தை திரும்ப வாசிங்க. வழியோரத்திலே ஒருத்தர் படிக்கணும். வழியோரத்திலே ஒரு அத்திமரத்தை அவர் கண்டார். பக்கத்துல கை கூடி சொல்லுங்க, உங்களை ஆண்டவர் காண்கிறார். வழியோரத்தில் உள்ள அத்திமரம் யாரு? நீனும் நானும் தான். பிரைஸ் தி லார்ட். இந்த உலகத்தில் கடவுள் உங்களை என்னை ஒரு மரமாக வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஒரு கடுமையான வெயில், இந்த வெயில்ல நடந்து போற மக்கள் ஒரு மரத்தை பார்த்து நினைச்சுவாங்க, அது நிழலுக்கு தேடி போவாங்க. நிழலை தேடி போவாங்க. சிஸ்டர், அம்மா நிழலை தேடி போறோம். ஏன்? அப்பா கொஞ்சம் குளுமையா இருக்குமே. ஒரு மரத்தை பார்க்கும் பொழுது ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது அல்லவா? இன்னைக்கு நீயும் நானும் இந்த உலகத்தில் மற்றவர்கள் மத்தியிலே ஒரு எதிர்பார்ப்புக்குரியவர்கள். பிரைஸ் தி லார்ட். பக்கத்தில் கை கொடுத்து கேளுங்க, உங்கள்கிட்ட உங்க வீட்டில் உள்ளவங்க எதிர்பார்ப்போடு வருவாங்களா வரமாட்டாங்களா? உங்க கணவர் உங்கள்கிட்ட என்ன செய்வாரு சொல்லுங்க? மனிதன் தனிமையா இருப்பது நல்லதல்ல என்று சொல்லி ஆண்டவர் அவனுக்கு ஏற்ற துணைய எதுக்கு கொடுத்தாரு? எதுக்குங்க கொடுத்தாரு? பொழுது போகல, நேரம் போகலன்னா வீட்டுக்காரரை கட்டி வச்சாங்க. சொல்லுங்க, எதுக்காக கட்டி வச்சாங்க? இந்த மனுஷனுக்கு ஏற்ற துணை. பிரைஸ் தி லார்ட்.
இவனுக்கு ஏற்ற துணை. எப்படி துணை? நாங்கள் இந்த கோவா போயிட்டு வந்தோம். வரும் பொழுது சவேரியாரை போய் பார்க்கும் பொழுது உண்மையிலே ஒரு பெரிய அவருடைய பாதத்தை பார்க்கும் பொழுது, அவரை அப்படி பார்க்கும் பொழுது உள்ளத்தில் ஒரு பெரிய கேள்விக்குறி. இந்த மனிதனுடைய கால் எத்தனை கிலோமீட்டர் என்ன செய்தது? நடந்தது. இத்தனை ஆண்டுகள் அவரை ஆண்டவர் பாதுகாத்து வைத்திருக்கிறார் என்றால், இந்த மனிதர், இந்த சவேரியார், இந்த புனிதர் எத்தனை பேருக்கு கனி கொடுத்திருப்பார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இன்னைக்கு பக்கத்தில் இருக்கிற நீங்க உங்கள்ட்ட ஒரு கேள்வி கேளுங்க. உங்களுக்கு ஏற்ற துணையை ஆண்டவர் கொடுத்தாரா? சொல்லுங்க, கொடுத்தாரா? ஆனா நீங்க அவருக்கு பலன் கொடுத்தீங்களா? உங்களுக்கு ஏற்ற துணையை கொடுத்தாருல, அந்த துணைக்கு நீங்க இயேசுவை கொடுத்தீங்களா? நீங்க ஒரு கேள்வி நீங்க தயவு செய்து கேட்கணும். நீங்கள் இயேசுவை உங்கள் கணவருக்கு கொடுத்தீங்களா? கணவருக்கு இயேசுவை கொடுக்கிற மரம் யாரு? நீங்க தாங்க. உங்க மரத்தை தான், உங்க மரம். அதுல இருந்து கனியை உங்க பிள்ளைங்க என்ன செய்யணும்? சுவைக்கணும். உங்க கணவர் சுவைக்கணும். இன்னைக்கு செழிப்பா இருக்குது. நிறைய மரம் நல்லா உடுத்துது, நல்லா சாப்பிடுது, நல்ல நகை எல்லாம் அணியுது. பிரைஸ் தி லார்ட். நகை நட்டு எல்லாம் இருக்குது. அல்லேலூயா. ஆனா உன் மரத்துல இருந்து கனி இருக்குதா? ஆண்டவர் எதிர்பார்க்கிறார், உன் கனி இருக்குதா? பிரைஸ் தி லார்ட். கனி இல்லாத மரம் என்ன செய்யப்படுது? அது வெட்டி எறியப்படும். அது வேரோடு பிடுங்கி எறியப்படும். அது சபிக்கப்பட்ட மரம். என்னுடைய வாழ்க்கையில் நான் என் கணவருக்கு கனி கொடுக்கணும், என் பிள்ளைகளுக்கு கனி கொடுக்கணும், என்னை சுற்றி வாழ்கிறவர்களுக்கு நான் கனி கொடுக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை வாழணும். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது வெறும் அற்புதத்தை பெற்றுக் கொள்கிற வாழ்க்கை அல்ல. அல்லேலூயா. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது நாம ரொம்ப பெரிய காரியங்களை பேசிக்கிட்டு போற வாழ்க்கை அல்ல. மாறாக நாம் கனி கொடுப்பது. பிரைஸ் தி லார்ட். பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, நீங்கள் கனி கொடுக்கணும். என்ன கொடுக்கணும்? உங்க வீட்டில் உள்ளவங்களுக்கு என்ன செய்யணும்? கனியை கொடுக்கணும். இயேசுவை கொடுக்கணும். நீங்க இயேசுவை பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, நீ யாரை கொடுக்கணும்? இயேசுவை கொடுக்கணும். பிரைஸ் தி லார்ட். உங்க பிள்ளைகளுக்கு யாரை கொடுக்கணும்? சொல்லுங்க, உங்க பிள்ளைகளுக்கு யாரை கொடுக்கணும்? நான் சவேரியாரை விட்டுறக்கூடாது. அல்லேலூயா. எனக்கு ரொம்ப சந்தோஷம். வந்தவங்க 79 பேர். அல்லேலூயா. அப்ப நான் அதுல ஒரு ஆள். பிரைஸ் தி லார்ட். நல்ல பக்தியா போனாங்க, நல்ல பரவசமா போனாங்க. பிரைஸ் தி லார்ட். ஆனா ரெண்டாவது நாள் கொஞ்சம் பேர் ஆளை காணோம். எங்கடான்னு பார்த்தா சிலர் பொருள் வாங்க ஷாப்பிங்ல விட்டாங்க. பிரைஸ் தி லார்ட். சிலருக்கு அனுபவம் இருக்கும்ல. அல்லேலூயா. ஷாப்பிங்ல விட்டாங்க. ஓஹோ, வந்தது எங்க? சவேரியாரை பார்க்க. ஆனா ஷாப்பிங்ல விட்டோன்னு சிலரை பார்த்தா எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒயின் எங்க இருக்கு? ஒருத்தர் சொன்னாரு, இங்க நீங்க கோவாக்கு வந்தீங்கன்னா நீங்க எல்லாம் விலைவாசி கூட, சரக்கு மட்டும்தான் விலை கம்மி. இங்க சவேரியார் இருக்காரு, சரக்கும் இருக்கு. நீங்க எங்க போறீங்க அப்படிங்கறது நீங்க தான் முடிவு பண்ணணும். பார்த்தா அக்காமார பார்க்குறேன், பாட்டிலா வாங்கி அடுக்குறாங்க பெட்டியில. என்னக்கான்னு நான் சவேரியாரை பார்த்துட்டேன். என் வீட்டுக்காரருக்கு சரக்கு வேணும், எனக்கு சவேரியாரு, என் வீட்டுக்காரருக்கு சரக்கு. நீ விளங்குவியா? உடனே நான் சபிக்கிறேன்றாத. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நான் கேட்குறேன், நீங்க எதுக்கு வந்தீங்க? சவேரியாரை பார்க்க. சவேரியாரை பார்த்த மாதிரி ஆச்சு, வீட்டுக்காரருக்கு சரக்கு வாங்கின மாதிரி ஆச்சு. யோசித்து பாருங்க, நீங்க எங்க போயிட்டு இருக்கிறோம்? நான் கடவுளை தேடுறேன், நான் ஜெபம் பண்றேன், நான் கோயிலுக்கு வந்தேன், நான் பைபிள் எடுத்தேன். பிரைஸ் தி லார்ட். ஆனா என் குடும்பம் யாரை சந்திக்கல? இயேசுவை சந்திக்கல. என் குடும்பத்துக்குள்ள நான் இன்னும் கனி கொடுக்கிற ஒரு அனுபவத்துக்குள்ள வரல. ஒரு மனைவி இயேசுவை கணவனுக்கு கொடுப்பது எப்படி? பைபிள் எடுத்து வாசிக்கிறதுனாலயா? சொல்லுங்க, பைபிள் எடுத்து வாசிக்கிறதுனாலயா? இல்லைன்னா பைபிள் எடுத்து உபதேசம் பண்றதுனாலயா? நல்லா கவனிக்கணும். உங்களுக்குள்ள இருந்து வர வேண்டிய கனி வெளிப்படும் பொழுது
அவர்கள் மனமாற்றம் அடைவார்கள். கை தட்டுங்க பாப்போம். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. நீங்க வேதத்தை எடுத்து வாசித்து பாருங்க. இது ஆணா இருக்கலாம் பெண்ணா இருக்கலாம், எல்லாருக்குள்ளே சேர்த்து தான் சொல்லுகிறேன். நீங்கள் 1 பேதுரு எடுத்துக்கொள்ளுங்கள். 3ஆம் அதிகாரத்தை எடுத்து வாசிப்பீர்கள் என்றால் இங்கே பேதுரு மிக தெளிவாக சொல்லுகிறார். வாசிங்க 3ஆம் அதிகாரம் முதல் வசனம். திருமணமான பெண்களே உங்கள் கணவருக்கு பணிந்திருங்கள். இதனால் என்ன செய்வாங்க? இதனால் அவர்களோடு சிலர் கடவுளுடைய வார்த்தையை ஏற்காதிருந்தாலும் மரியாதையுடைய உங்கள் தூய நடத்தையை கண்டு நல்வழிப்படுத்துவர். அப்போது வார்த்தையே தேவைப்படாது. கை தட்டுங்க பாப்போம். பிரைஸ் தி லார்ட். பக்கத்துல இருந்து கை கொடு சொல்லுங்க, உங்களுக்குள்ள இருந்து வெளிப்படணும். கனி எங்க இருந்து வரும்? மரத்துல இருந்து தான் வரும். எதுல இருந்து வரும்? சொல்லுங்க, எதுல இருந்து தான் வரும்? மரத்திலிருந்து தான் கனி வரும். அதனாலதான் இயேசு சாமி சொன்னாரு, மரத்தை வைத்தே கனி என்ன செஞ்சிடலாம்? அறிந்து கொள்ளலாம். மரம் எப்படியோ அப்படிதான் அதுல இருந்து என்ன செய்யும்? கனியும் வரும். பிரைஸ் தி லார்ட். ஒரு கணவன் ரட்சிக்கப்படணும்னா அதுக்கு பொறுப்பு யாரு? மனைவி கையில இருக்குங்க. அப்ப கணவனுக்கு பொறுப்பு இல்லையா? கணவனுக்கும் பொறுப்பு இருக்கு. அல்லேலூயா. நீங்க தோபித்தை பாருங்கள். தோபித்துடைய புத்தகம் நமக்கு மிக தெளிவாக சொல்லுகிறது. பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. அவர்கள் குடும்பத்தை ஆரம்பித்த அந்த வாழ்க்கை அனுபவத்தை நமக்கு வேதாகமம் மிக தெளிவாக காண்பிக்கிறது. அல்லேலூயா. கைகளை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. சொல்லுங்க அல்லேலூயா. வாசிங்க தயவு செய்து தோபித்திலே எடுத்து வாசித்து பாருங்க. 8ஆம் அதிகாரம் 8ஆம் அதிகாரத்திலே 4வது வசனம். தொபியா படுக்கையிலிருந்து எழுந்து சாராவிடம், அன்பே எழுந்திரு, நம் ஆண்டவர் நம்மீது இறங்கி காத்தருளுமாறு பணிந்து மன்றாடுவோம். சாரா எழுந்து நின்றால் அவர்கள் மன்றாட தொடங்கி வேண்டினார்கள். பிரைஸ் தி லார்ட். அப்போ மனைவிக்கு மட்டும் ஜெபிக்கிற வேலை கிடையாது. யாருக்கு இருக்கு? கணவனுக்கும் ஜெபிக்கிற வேலை. 2 பேருக்கும் என்ன இருக்கு? கணவன் மனைவிக்குள்ளேயும் ஆண்டவர் எதிர்பார்ப்பை வைத்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. நீங்க நல்லா கவனிக்கணும். தயவு செய்து புரியுங்க. அத்திமரத்தை முதல்ல ஆண்டவர் உனக்கு காண்பிக்கிறார். நீ அத்திமரம், கனி கொடுக்க வேண்டிய அத்திமரம் கனி கொடுக்காதனுடைய விளைவுதான் இன்னைக்கு வீட்டில் சபிக்கப்பட்ட ஜெனரேஷன். அல்லேலூயா. பிள்ளைங்களுக்குள்ள என்ன இல்லை? ஆசீர்வாதம் இருக்கா? சாபம் இருக்கா? நீங்க கேட்டு பாருங்க. பிள்ளைய பெற்றது எதுக்கு? ஆசீர்வாதமா வாழ. ஆனா அதே பிள்ளை இன்னைக்கு தாறுமாறா போய் இன்னைக்கு பாருங்க, குடிப்பழக்கம், கஞ்சா, அது இது, கடைசியில் பார்த்தா பொல்லாத வியாதிகளோடு வீட்டில் மரணப்படுகையில் கிடக்குது. என்னங்க காரணம்? கனி இல்லைங்க. ஓ அத்திமரமே, ஒன்று ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறாரு? கனியை எதிர்பார்க்கிறாரு. கனியை எதிர்பார்க்கிறாரு. இவர் எப்படிங்க ஜெபித்தார்? நான் அக்கா கேட்கிறேன், நல்ல தயவு செய்து புரிஞ்சுக்கோ. இவர் எப்படி ஜெபித்தார்? இந்த தொபியா எப்படி ஜெபிக்கக்கூடிய மனிதனா இருந்தாரு? எங்க கணவன் மனைவி தான். இவர் தான் சொல்றாரு, அன்பே எழுந்துரு, நாம என்ன பண்ணுவோம்? கடவுளை நோக்கி மன்றாடுவோம், அவர் தான் நம்மளை காப்பாற்ற முடியும்னு ஜெபம் பண்ணாரு. பிரைஸ் தி லார்ட். இந்த ஜெபம் இவருக்கு எப்படி கிடைத்தது? எப்படி கிடைத்தது? அவங்க அப்பா சொல்றாரு, அவரு தன் மகனுக்கு கற்றுக் கொடுத்த போதனை. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. வாசிங்க தோபித்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்திலே 5வது வசனம் படிங்க பாப்போம். மகனே, உன் வாழ்நாள் முழுவதும் ஆண்டவரை கையை தட்டுங்க. முதல்ல யார நினை? உங்க பிள்ளைக்கு சொல்லிக் கொடுக்குறீங்களா? உங்க மகன், அம்மா உங்க மகனுக்கு சொல்லிக் கொடுக்குறீங்களா? நீங்க என்ன சொல்லுங்க தெரியுமா? தப்பா எடுத்துக்கிறாங்கன்னு. நம்ம சொன்னா ஒரு பையன் கேட்க மாட்டான்.
நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. இந்த தோபித்து இந்த தொபியாவுக்கு தோபித்து சொல்லி கொடுக்கிற அறிவுரையை பாருங்க. மகனே, இவன் வாழ்நாள் முழுவதும் யார நினை? ஆண்டவர் நினை. பிரைஸ் தி லார்ட். ஏன்னா இத அறிவுரையை சொல்ற அந்த தோபித்து ஒரு நீதிமான். ஆமென். தோபித்துட்ட இருந்து என்ன வந்துச்சு? கனி வந்துச்சுங்க. அவர்கிட்ட இருந்து கடவுளுடைய அந்த எதிர்பார்ப்பு வெளிப்பட்டது. பிரைஸ் தி லார்ட். அவன் ஒரு நீதிமான், கடவுளுக்கு பயந்த மனிதன். அவர்கிட்ட இருந்து புறப்பட்ட அந்த கனி யாருக்குள்ள இருக்குது? மகனுக்குள்ள வெளிப்படுகிறது. அவன் ஜெபிக்கிற மனிதனா இருக்கிறான். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அவன் போய் என்ன பண்றான்? கனி கொடுக்கிறான். யாருக்கு? சாரா வீட்டுல. சாராவுக்கு என்ன நடந்துச்சு? 7 முறை மேரேஜ் ஆச்சு. பிரைஸ் தி லார்ட். 7 பேரையும் அவளுக்குள்ள இருந்த பேய் என்ன செஞ்சுட்டு அவர்களை பழி வாங்கியது, அவர்களை அழித்து போட்டது. இப்போ இந்த தோபியா ஜெபம் பண்றார், ஆண்டவரே நீர் எங்களை காத்தார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இன்னைக்கு உங்க வீட்டில் கனி இருக்கணும். மனைவியை பார்த்து அவர் எப்படி கூப்பிட்டாரு? அன்பே. சொல்லுங்க, எப்படி கூப்பிட்டாரு? எப்படி கூப்பிட்டாரு? இன்னைக்கு நீங்க எப்படி கூப்பிடுறீங்க? அத்தான்னு கூப்பிடுறீங்களா, சத்தான்னு கூப்பிடுறீங்களா? அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம வீட்டில் கணவன் மனைவி கனி கொடுக்கக்கூடியவர்களா மாறணும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. சொல்லுங்க, அல்லேலூயா. நல்ல கை கொடு சொல்லுங்க, ஆண்டவர் உங்களுக்குள்ள இருந்து உங்க குடும்பத்துக்கு தேவையான கனியை வைத்து இருக்கிறார். அதனாலதான் ஆவியின் கனியோ என்னது? அன்பு. எங்க இருக்குது? கலாத்தியர். எடுத்து வாசித்துருங்க பார்ப்போம். பிரைஸ் தி லார்ட். இது வெளியே இல்லைங்க. ஆவியின் கனியோ தூய ஆவியின் கனியோ அன்பு, மகிழ்ச்சி, அமைதி, பொறுமை, பரிவு, நன்னயம், நம்பிக்கை, கனிவு என்பவை ஆகும். என்ன? கலாத்தியர் 6:22. தூய ஆவியின் கனியோ. பிரைஸ் தி லார்ட். 9 பழைய மொழியில 12 இருக்கு. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. இது யாருக்குள்ள இருந்து வரணும்? சொல்லுங்க, இது யாருக்குள்ள இருந்து வரணும்? கலாத்தியர் 5:22. என்னப்பா? 5:22. சரி, இது யாருக்குள்ள இருந்து வரணும்? எனக்குள்ள. சொல்லுங்க, யாருக்குள்ள இருந்து? சத்தமா சொல்லுங்க, யாருக்குள்ள இருந்து? ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இது இந்த கனி யார்கிட்ட இருந்து வரணும்? எனக்குள்ள இருந்து வரணும். பிரைஸ் தி லார்ட். சகோதரனே, சகோதரியே, அருமையான ஆண்டவருடைய மக்களே, இந்த கனி எனக்குள்ள இருந்து வரணும். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க, அல்லேலூயா. ஏமா, உனக்குள்ள இருந்து வந்துட்டு அவன் கணவர் புனிதராயிருவார். ஒரு கணவனுக்குள்ள இருந்து வந்துட்டு அவன் மனைவி புனிதராயிருவா. பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. உங்களுக்குள்ள இருந்து இந்த கனி வெளிப்பட ஆரம்பித்து விட்டால் உங்கள் பிள்ளைகள் புனிதர்களாக மாறி விடுவார்கள். இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம்? இந்த உலக பிரகாரமா தேவன் தர்ற எல்லா நன்மையும் பெற்றுவிட்டு நாம் கனி கொடுக்காத வாழ்க்கை. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க, அல்லேலூயா. அல்லேலூயா. சொல்லுங்க, அல்லேலூயா. சொல்லுங்க, அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க, அல்லேலூயா. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. அதனால தான் பாருங்க, வேதத்திலே நாம் எடுத்து வாசிக்க வேண்டிய பகுதியை பாருங்க. மீண்டும் அந்த வசனத்துக்கு வருகிறேன். லூக்கா 13:7 கனி கொடுப்பது என்பது என்ன அப்படின்னா வாசிங்க. லூக்கா 13:7. எனவே ஒருத்தர் வாசிங்க. எனவே தோட்ட தொழிலாளரிடம் பாரும் 3 ஆண்டுகளாக கனியை தேடி வருகிறேன். படிக்கணும் போதும். அப்ப என்ன இருக்குது? கனி கொடுப்பது என்பது என்னது? 3 ஆண்டுகளாக இந்த மரத்திலே நான் கனியை, பக்கத்தில் கை குடிச்சிருங்க, உங்களை கடவுள் ஆண்டுதோறும் நாள்தோறும்
நொடி பொழுதும் தேடிக்கொண்டே இருக்கிறார். உங்களை என்ன செய்றாரு? வாட்ச் பண்றார். உங்களிடத்துல அவர் என்ன செய்றாரு? உங்களை கவனிக்கிறார். இந்த அத்திமரத்துக்கு ஏதாவது குறை இருக்கா? சொல்லுங்க, குறை இருக்கா? பக்கத்துல கை குடிச்சுக்கலுங்க. அத்திமரமே, உனக்கு ஏதாவது குறை இருக்கா? நல்ல 5 நேரம் சாப்பிடுற என்ன? 5 நேரம் சாப்பிடுற. காலையில காப்பி குடிக்கும் போதே பஜ்ஜி இல்லாம சொச்சி இல்லாம சாப்பிட மாட்டேங்க நம்ம ஆளு. ஏதாவது ஸ்நாக்ஸ், எந்திக்கும் போதே ஸ்நாக்ஸ் தான். அப்புறம் இப்போ 5 நேரங்கள்லாம் மாறி போச்சு நினைக்கிறேன். என்ன பிரைஸ் எல்லாம் 11, அப்புறம் 7 8 மணிக்கு சாப்பாடு, 11 மணிக்கு சூப்பு, அது இது, அப்புறம் 12 மணிக்கு. சிலரை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், டைம் டேபிளே போட்டு வச்சிருக்காங்க. அல்லேலூயா. சாப்பிட்டுட்டு இருக்கான். சரி, இப்படி நீ எப்படி சாப்பிட்டு தெரியல, நல்லா சாப்பிடும். உனக்கு ஏதாவது குறை இருக்கா? 5 நேரம் சாப்பிட்ற, 8 நேரம் சாப்பிட்ற, எத்தனை சாப்பிட்டுக்கோ. நல்ல பாதுகாப்பு, நல்ல வேலி அடைச்சு உன்னை பாதுகாத்திருக்கார். பிரைஸ் தி லார்ட். நயகரா வீழ்ச்சியில இருந்து விழுந்தவன் பிழைச்சான், ஆனா ஆரஞ்சு பழ தோல் வலிக்கு செத்தான்னு சொல்லுவாங்க. நீ எத்தனையோ ட்ரிப்பு விழுந்த, ஆனா இன்னைக்கு வர உசுரோட தான். கை தட்டு பார்ப்போம். எத்தனையோ பேர் கொரோனால போய் சேர்ந்துட்டான், நல்லவனாம் போய் சேர்ந்துட்டான். நம்மளே சொல்லுவோம்ல, நல்லவனாம் போய் சேர்ந்துட்டான் சாமி. ஆனா நீனும் நானும் இன்னைக்கு உட்கார்ந்துருக்கோம். எதுக்கு? கொளுத்து சாப்பிட்டுட்டு நல்ல புஷ்டிப்பா இருக்கிறோமே. எதுக்கு? இன்னும் இருக்கிறேன் இல்ல, இன்னுமையாவது கனி கொடுப்பியான்னு அவர் பார்க்கிறார். அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இவர் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். முதல்ல நல்ல ஆகாரம் கொடுக்கிறாரு, நல்ல தேவையான பாதுகாப்பை கொடுக்கிறார், வேலி அடைச்சு பாதுகாக்கிறாரு. காணாததுக்கு கொத்தி கிளறி என்ன செய்யறாரு? இன்னும் உரம் போடுவோம், இன்னும் தண்ணி பாய்ச்சுவோம். பிரைஸ் தி லார்ட். எல்லாம் போனஸா கொடுக்கிறாரு. அல்லேலூயா. இவ்வளவு கொடுத்து நீ என்ன கொடுத்த? நான் என்ன கொடுக்கிறேன்? பூஸ்ட் கொடுக்குறீங்களா? கிளவி பூஸ்ட் குடிக்கும். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. எல்லாம் சாப்பிட்டாச்சு, எல்லாம் உடுத்தியாச்சு, எல்லாம் அனுபவிக்கிறோம். எல்லாத்தையும் பெற்றுக்கொண்டு நான் என்ன கொடுத்தேன்? நான் ஆண்டவருக்கு என்ன கொடுக்கிறேன்? நீ கேளுங்க தயவு செய்து. நான் ஆண்டவருக்கு என்ன கொடுக்கிறேன்? என்னிடத்தில் இந்த ஆண்டவர் எதிர்பார்த்து இந்த உலகத்தில் உறவுகளை வைத்து இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. என்னிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறார் கடவுள். தயவு செய்து கொடுங்க. கனி கொடுக்க வேண்டியது உங்களுடைய கடமை. ஆண்டவர் 3 ஆண்டுகளாக நான் தேடியும் எதையும் காணவில்லை என்று சொல்லுகிறார். அப்ப இந்த நாள் உங்களுக்கு கடவுள் திரும்ப உங்களை தேடி வந்திருக்கிறார். அதனால தான் வசனத்தோடு பேசுறாரு. நான் உன்னை எதிர்பார்க்கிறேன். அல்லேலூயா. கைகளை வேறு சொல்லுங்க அல்லேலூயா. உன்னை நான் என்ன செய்யறேன்? பாருங்களேன், நம்ம சவேரியாரை பத்தி பேசிக்கிட்டு இருந்தோம். சவேரியாட்ட ஆண்டவர் எதிர்பார்த்தது என்ன? சவேரியார் எதிர்பார்த்தது என்ன? படிக்கணும், பெரிய ஆளா மாறணும். ஆனா ஒரு நாள் ஆண்டவர் லோயோலா இஞ்ஞாசியார் அனுப்பி சொல்றாரு, உலகமெல்லாம் நீ தனதாக்கி கொண்டாலும் உன் ஆன்மாவை இழந்து போனா அதற்கு ஈடாக நீ என்ன கொடுப்ப? இந்த சப்தம் கேட்ட உடனே சவேரியாருக்குள்ள ஒரு மாற்றம் வருது. அடடா, நான் எனக்காகவே வாழ்றேனே, மரம் வளருது, இலையெல்லாம் வருது, ஆனா என்கிட்ட என்ன வரல? கனி வரலையே. நான் என்கிட்ட பலன் வரலையே. நான் வளர்ந்த நோக்கம் இன்னும் நிறைவேறலையே. என்ன கடவுள் பாதுகாத்த நோக்கம் வளரலையே. முடிவெடுத்தாரு, ஆண்டவரிடத்தில் திரும்பினாருங்க. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நம்ம உண்மையிலே நம்முடைய ஆன்மீக தகப்பனாக, ஞான தகப்பனான சவேரியார் நமக்கு வராமல் இருந்திருந்தால் இன்னைக்கு நாமளும் எங்கேயோ ஒரு உத்தரப்பிரதேசத்திலேயோ எங்கேயோ ஒரு இடத்துல நடக்கிற மாதிரி ஏதோ ஒரு நிலைமையில தான் நம்மளும் நினைச்சிருப்போம், இருந்திருப்போம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அல்லேலூயா. கடவுள் எல்லாதவற்றுக்கும் நாம் ஊழியம் செஞ்சிருப்போம். ஆனா ஆண்டவர் இன்னைக்கு நமக்கு ஞான தகப்பனான சவேரியார் அனுப்பினார் அல்லவா? அந்த சவேரியாருக்கு தெரிந்தது, நான் இந்த உலகத்தில் உண்டாக்கப்பட்ட நோக்கம் பிறருக்காக.
பக்கத்துல கை கொடு சொல்லுங்க, நீங்க உங்களுக்காக அல்ல, பிறருக்காக. யாருக்காக? பிறருக்காக. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நீங்க பிறருக்காக படைக்கப்பட்டிருக்கிறீர்கள். அதனாலதான் பாருங்களேன், அழகாக அற்புதமாக மத்தேயு நற்செய்தி 3ஆம் அதிகாரம், அல்லேலூயா, 10வது வசனத்தை படிங்க. ஏற்கனவே மரங்களின் அருகே கோடாரி வைத்தாயிற்று, நற்கனி தராத மரங்கள் எல்லாம் வெட்டப்பட்டு தீயிலே போடப்படும். பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, என்ன கனி கொடுக்கணும்? சொல்லுங்க, என்ன கனி கொடுக்கணும்? என்ன கனி கொடுக்கணும்? நற்கனி. என்ன கனி? நல்ல கனி கொடுக்கணும். நல்ல கனி, சுவையானது. பிரைஸ் தி லார்ட். உங்களை அண்டி வருகிறவர்களுக்கு நீங்க என்ன கொடுக்கணும்? நல்ல கனி கொடுக்கணும். நீங்க உடம்புள்ள மாதிரி இருந்துடக்கூடாது. இந்த உலகத்துல நிறைய மரம் இருக்கு, இருக்கா? சொல்லுங்க, இருக்கா? நீங்க உடம்புள்ள வளருது, முட்செடிகள் வளருது, எத்தனையோ கலைகள் வளருது. ஆனா அதெல்லாம் என்ன செய்யப்படும்? ஒரு நாள் எரிக்கப்படும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. எத்தனையோ இடங்கள்ல அழகு செடிகள் வைக்கிறாங்க, வைக்காங்களா? ஒரு நாள் வரும்போது என்ன செய்யும்? தூக்கி எரிஞ்சிருவாங்க. அது இருந்த இடம் தெரியாம போயிரும். ஆனால் ஆண்டவர் நம்மை நற்கனி கொடுக்கக்கூடிய மரமாய் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. அத்திமரமே, அத்திமரமே, உன் தேவன் உன்னை பார்க்க வரும் நாள் நீ அதுக்கு என்ன செய்யணும்? கனி கொடுக்கணும். டுடே, இந்த நாள்ல கூட உனக்காக இயேசு நிற்கிறார். பிதாவே, பிடிங்கிறாதீங்கப்பா, பிடிங்கிறாதீங்க. இந்த வருஷம் விட்டு பார்ப்போம், இந்த வருஷமா அது இது கனி கொடுக்கான்னு பாப்போம்னு இந்த அத்திமரத்தை தேடி ஆண்டவர் வந்திருக்கிறார். அத்திமரமே, கனி கொடுப்பாயா? இயேசு உண்டை எதிர்பார்க்கிற அந்த கனியை கொடுப்பியா? பிறருக்கு நல்லதை கொடு, நன்மையை கொடு. உண்ட வர்றவங்களை காயப்படுத்தாத. உன்னிடத்துல வருகிறவர்களை எதிர்பார்க்க வைத்து விட்டு ஏமாற்றத்தை உண்டாக்காதங்க. சிலர் பாருங்க, வெளியே பார்க்கும்போது இந்த அத்திமரம் எப்படி இருந்துச்சான்? இலையடர்ந்த அத்திமரம். அதே மாதிரி ஜெபம், தவம், பக்தி எல்லாம் வெளியே தெரியுது. கொஞ்சம் நெருங்கி வந்தா, சொல்லுங்க, நெருங்கி வந்தா உள்ள ஏமாத்து வேலை. இந்த அத்திமரம் சபிக்கப்பட்ட அத்திமரங்கள். பிரைஸ் தி லார்ட். நீங்க ஒருத்தரை பார்க்க வச்சு, நீங்க உங்களை எதிர்பார்க்க வச்சு ஏமாத்துனீங்கன்னு யாரு? சபிக்கப்பட்ட அத்திமரம். ஆண்டவர் சொன்ன சபிக்கப்பட்ட அத்திமரத்துக்குள்ள நீ வந்துடாத. ஆண்டவர் உன்னை எதிர்பார்த்து இப்பவும் காத்திருக்கிறார். கனி கொடுப்பாயான்னு. தயவு செய்து உன்னுடைய வாழ்க்கையில கனி கொடுக்கிற வேலையை ஆரம்பி. ஏன் இல்லைன்னா அது வெட்டி எங்க செய்யப்படும்? நற்கனி கொடாத மரமெல்லாம் அக்கினியிலே போடப்படும். இந்த நாளை ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிறார். வீட்டில் கொடுங்க. முதல்ல உங்க வீட்டில் ஆரம்பிங்க. நீங்க வெளியெல்லாம் ஆரம்பிக்க வேண்டாம். முதல்ல எங்க ஆரம்பிங்க? பக்கத்தில் கை குடிச்சிடுங்க. உங்க கனி கொடுக்கிற வேலையை உங்க வீட்டில் ஆரம்பிங்க. உங்க கணவருக்கு, பிள்ளைகளுக்கு, உறவுகளுக்கு நீங்கள் கனி கொடுங்கள். பிரைஸ் தி லார்ட். ஒரே நம்முடைய கண்களை மூடும். நம்மை ஆண்டவர் இன்னைக்கு வரை பாதுகாக்கிறார். இன்னைக்கு வரை உணவு ஊட்டுகிறார். இன்னைக்கு வரை அவர் நம்மை கரத்தை பிடித்து நடத்துகிறார். ஓசியா 11 ஆண்டவர் சொல்லுவாரு, நான் அவன் கரத்தை பிடித்து நடக்க பழக்கினேன், நான் உணவு ஊட்டினேன், என் அன்புங்கிற கயிறால் அவனை பிணைத்து கொண்டேன். ஆனா அவன் என்ன பண்ணான் தெரியுமா? என்னை விட்டு விலகி போனான். இப்ராஹிமே, நீ விலகியா போற? இஸ்ரவேலே, நீ விலகியா போற? உன் தேவன் உன்னை எதிர்பார்த்து வரும்போது நீ கனி கொடுக்காத அத்திமரத்தை போல இருக்கிறியா? இன்னைக்கு ஆண்டவர் சொல்றார், 3 ஆண்டு காலம் உன்னை தேடி வந்தோ நீ கனி கொடுக்கலையே, உன்னையும் காணமே. சுயநலமா வாழ்ந்துட்டோம், இஷ்டம் போல வாழ்ந்துட்டோம், நல்ல உடுத்துறோம், நல்ல சாப்பிடுறோம், நல்ல சொத்துக்களை சம்பத்துக்களை சேர்க்கிறோம். எல்லாத்தையும் சேர்த்தமே,
எல்லாம் கொடுத்தவருக்கு நீங்க என்ன கொடுத்தீங்க? எல்லாத்தையும் உங்களை கொடுத்து வளர்க்கிறாருல, உரம் போடுறாருல, உன்னை உயிரோடு இன்னைக்கு வர பாதுகாக்கிறாரு. அவருக்கு நீங்கள் நான் என்ன கொடுத்தோம்? 2 கைகளை விரித்துக் கொள்வோம். நல்ல கனிகொடா மரங்கள் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியில் போடப்படும். நல்ல கனிகொடா மரங்கள் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியில் போடப்படும். ராஜா வருகிறார், ஆயத்தமாவோ. ராஜா வருகிறார், ஆயத்தமாவோ. இயேசு வருகிறார் என்று சொல்லுவோம். ஆண்டவர் உங்களுக்கு வசதியை தந்தார். ஆண்டவர் உங்களுக்கு செல்வத்தை கொடுத்தார், நல்ல ஆரோக்கியத்தை கொடுத்தார், நல்ல அழகை கொடுத்தார், நல்ல உயரம், நல்ல வெயிட் அண்ட் ஹைட் எல்லாம் கொடுத்திருக்கிறாரு. எல்லாம் கொடுத்த ஆண்டவருக்கு நீங்க என்ன கொடுத்தீங்க? எல்லாம் கொடுத்த ஆண்டவருக்கு சகோதரனே சகோதரியே நீங்க என்ன கொடுத்தீங்க? எல்லாம் கொடுத்த ஆண்டவர் எப்படி வருவார்? இயேசு ஒரு நாள் சொன்னார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நான் பசியோடு இருந்தேன், நான் தாகத்தோடு இருந்தேன், நான் சிறையில் இருந்தேன், நான் நோயிற்று இருந்தேன். நீ என்ன பார்க்க வந்தியா? நீ எனக்கு சாப்பாடு கொடுத்தியா? தாகத்துக்கு தண்ணி கொடுத்தியா? நீ என்னுடைய அனாதையாய் நின்ன நிலைமையில வந்து பாத்தியா? யாருங்க அவர்? ஆண்டவரே, நீர் எப்பொழுது வந்தீர்? எப்பங்க வந்தீங்க? என்னங்க ஆண்டவரே, நீங்க கிரீடம்லாம் வச்சு கையில செங்கோல்லாம் வச்சு ராஜாதி ராஜா பெரிய அரண்மனையில ஒரு பெரிய மாளிகையில ஒரு பெரிய இடத்துல இருப்பீங்கன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம். பரலோகம் தான் உங்க வீடு அப்படின்னு நாங்க சொல்லிக்கிட்டு இருக்கோமே. நீங்க எப்பங்க ஆண்டவரே வந்தீங்க? எப்ப வந்தீங்க? கொஞ்சம் முன்னக்கூட்டி சொல்லி இருந்தீங்கன்னா உங்களுக்காக நாங்க அப்படியே சிவப்பு கம்பளமெல்லாம் விரிச்சிருப்போமே. இப்படி கதை விடுற கூட்டமா இருக்காத. ஆண்டவரை கிரீடத்திலே பார்த்துக்கிட்டு இருக்காத. ஆண்டவரை உயரமான ஒரு சிங்காசனத்திலே பார்த்துக்கிட்டு இருக்காத. இயேசு சொன்னார், எனக்கு வானம் சிங்காசனம் தான், பூமி என்னுடைய பாதப்படிதான். ஆனா நான் உன்னை இந்த உலகத்துல உண்டாக்குன நோக்கம் ஒன்று உண்டு. என்ன தெரியுமா? நான் ஒரு சின்னம் சிறியவனாக முன்னால இருக்கிறேன். ஒரு சின்னம் சிறியவனாக இருக்கிறேன். ஒரு வயதான தகப்பனான இருக்கிறேன். ஒரு வயதான தாயாக நான் இருக்கிறேன். ஒரு நோயாளியாக நான் முன்னால் இருக்கிறேன். ஒரு கைம்பெண்ணாக நான் இருக்கிறேன். யாருமற்ற ஒரு அனாதையாக நான் இருக்கிறேன். ஒரு எளியவனாக நான் முன்னால வந்தேனே. நீ என்னை கண்டையான ஆண்டவர் ஒன்றை கேட்கிறார், தங்கச்சி நீ கனி கொடுத்தியா? ஒரு மரத்தின் கனியை தேடி எப்படி ஒரு வழிப்போக்கன் வந்து, ஐயோ பசிக்குதுப்பா, இந்த மரத்துல இருந்து ஏதாவது கனி கிடைக்கும்னு வந்தா, அந்த மரத்துல ஒண்ணுமே இல்லைன்னா அவன் வயிறறிஞ்சு சொல்லுவான், உன்னை எதிர்பார்த்தனே, இவ்வளவு தூரம் நடந்து வந்தனே, இந்த மரத்துல ஒரு கனியும் இல்லையே. ஆண்டவா, இந்த மரம் என்ன ஏமாத்திட்ட, இந்த மரம் என்ன ஏமாத்திட்ட. இன்னைக்கு நீயும் நானும் ஆரோக்கியமா இருக்கிறோமே, சுகபோகமா இருக்கிறோமே. எத்தனை பேருக்கு நன்மை செய்தோம், எத்தனை பேருடைய கண்ணீரை துடைத்தோம், எத்தனை பேருடைய பசியை போக்கினோம், எத்தனை பேருக்கு ஆறுதல் கொடுத்தோம். ஏதோ ஒரு அத்திமரத்தை நினைச்சிட்டு போயிடாத. உன்னை என்னை ஆண்டவர் தேடி வந்தார் தம்பி. நல்ல சுகபோகமா வாழ்ந்துட்டு போறதில்லப்பா, சுகபோகமா வாழ்ந்துட்டு போறதில்ல. நீ கனி கொடுக்கணும். உன்னைய நினைச்சுப்பார், உன்னைய நினைச்சுப்பார். ஆண்டவர் உனக்கு ஒரு வாழ்க்கை துணையை கொடுத்தது எதுக்கு தெரியுமா? ஹாயா அந்த மனுஷன் லட்சக்கணக்கில் சம்பாதிப்பான், அதுல வாழ்ந்துட்டு போறது இல்ல. நீ அவனுக்கு கனி கொடுக்கணும், இயேசுவை கொடுக்கணும், ஆண்டவருடைய அன்பை கொடுக்கணும், அவனை மோட்சத்துக்கு சொந்தக்காரனாக மாற்றணும். உனக்கு கொடுத்த பிள்ளைகளை நீ இயேசுவுக்கு கொண்டு போகணும். உனக்கு கொடுத்த கணவருக்கு நீ இயேசுவை கொடுக்கணும். உனக்கு கொடுத்த உன் பிள்ளைகளுக்கு நீ இயேசுவை கொடுக்கணும், நன்மையை கொடுக்கணும். பரலோக ராஜ்யத்தை குறித்த அந்த உண்மையை அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கணும். எப்படி? கனி கொடு, நல்ல கனி கொடு,
கனி கொடுக்காத அத்திமரத்தை போல நீ சபிக்கப்பட்ட ஒரு நிலைமைக்கு போயிடாத. இயேசு அழைக்கிறார். கைகளை உயர்த்தி ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க. இயேசுவே, நான் கனி கொடுக்கணும் ஆண்டவரே, என்ன கனி கொடுக்கும் ஒரு மரமா மாத்துங்க. என் கணவனுக்கு கனி கொடுக்கணும், என் பிள்ளைகளுக்கு கனி கொடுக்கணும், என் உறவுகளுக்கு கனி கொடுக்கணும், சுற்றி வாழ்கிற மக்களுக்கு நான் கனி கொடுக்கணும். உங்கள் செயலை கொண்டே, உங்கள் நற்கிரியைகளை கொண்டே வானக தந்தை அவர்கள் போற்றுவார்கள், போற்றுவார்கள். ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே எங்களை ஒப்பு கொடுக்கிறோம்னு சொல்லி ஒப்பு கொடு. அர்ப்பணித்தே, நான் அர்ப்பணித்தேன். ஒப்பு கொடுங்கப்பா. அர்ப்பணித்தே, நான் அர்ப்பணித்தே, என் ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தே, என் ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தே. எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க. ஆண்டவராய் இயேசுவே, ஆண்டவராய் இயேசுவே, நீர் எனக்கு தந்திருக்கிற, நீர் எனக்கு தந்திருக்கிற இந்த உலக வாழ்க்கையில, இந்த உலக வாழ்க்கையில உம்மிடமிருந்து எல்லாவற்றையும் பெற்றிருக்கிறேன், உம்மிடமிருந்து எல்லாவற்றையும் நான் பெற்றிருக்கிறேன். பெற்றிருக்கிற நான், பெற்றிருக்கிற நான் கனி கொடுக்காமல், கனி கொடுக்காமல் வாழ்ந்ததற்காக, வாழ்ந்ததற்காக என்னை மன்னி, என்னை மன்னி. ஆமென், ஆமென். அப்ப முதல்ல நீங்க யாரா இருக்கணும்? கனி கொடுக்கிற ஒரு மரமாக நீங்கள் இருக்க வேண்டும். சரி, அல்லேலூயா. இரண்டாவது, தேவன் நமக்கு ஒரு மரத்தை காண்பிக்கிறார். தயவு செய்து வேகமாக நான் ஒரு 20 நிமிடத்திற்குள் 2 காரியத்தை சொல்லி முடிக்க விரும்புகிறேன். நீங்கள் சங்கீதம் 92ஆம் அதிகாரம், திருப்பாடல் 92ஆம் அதிகாரத்திலே 12வது வசனத்தை ஒருவர் எடுத்து வாசிக்கலாம். நேர்மையாளர் பேரீச்சை மரமென செழித்தோங்குவார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இதை இன்னொரு மொழிபெயர்ப்பு சொல்கிறது, நீதிமான் பனை மரம் போல் செழிப்பான். எப்படி இருப்பானா? சொல்லுங்க, நீதிமான் எப்படி இருப்பானா? நம்முடைய மொழிபெயர்ப்பில் பார்க்கிறோம் பேரீச்சை மரம். இதெல்லாமே எதை காட்டுகிறது என்றால், பிரியமானவர்களே கவனிங்க, இந்த உலகத்தில் பனை மரம் என்று சொல்வது 300 வகைப்படும். எத்தனை? 300 வகை. இப்போ நமக்கு தெரிந்தது பனை மரம் என்னது? பனை மரம் நொங்கு சாப்பிடலாம், பதனி குடிக்கலாம். அல்லேலூயா, அப்படிதானே பனை. ஆனால் பனை என்பது மொத்தத்தில் பனை மரம் என்று நாம் சொல்லுகிறோம். ஆனால் இந்த பனை மரத்திலேயே பேரீச்சை மரம் இதெல்லாம் கூட எதில் தான் வருது? பனை மரத்தில் தான் ஒப்பிட்டு வருகிறது. 300 வகை பனை மரம். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. அதனால பைபிள் நீதிமான் நேர்மையாளர் பனை மரத்தை போல செழித்தோங்குவான். பிரைஸ் தி லார்ட். அப்ப முதல்ல கனி கொடுக்கக்கூடிய ஒரு அத்தியும் ஒரு மரமாக நீ மாறணும். இரண்டாவது, நீங்களும் நானும் இந்த பனை மரத்தை போல இருக்கணும். அல்லேலூயா. ஏன் ஆண்டவர் நீதிமான பனை மரத்துக்கு ஒப்பிட்டார்? பிரைஸ் தி லார்ட். கேள்வி கேளுங்க, ஏன் ஒரு வேற ஏதாவது ஒரு மரத்துக்கு ஒப்பிட்டு இருக்கலாம்? நீதிமான பனை மரம் சொல்றார். பனை மரம் உங்களுக்கு பிடிக்குமா? உங்க வீட்டில் தென்னை மரம் வளர்ப்பீங்களாப்பா? ஆனால் பனை மரம் வளர்க்கீங்களா யாராவது வீட்டில்? சொல்லுங்க, வளர்க்கீங்களா? இல்லை. வளர்ப்பியாம்மா? வளர்க்க மாட்டேன். என்ன? அல்லேலூயா. ஏன் பனை மரம் வளர்க்க மாட்டீங்க? ஏன்னா பனை மரம் நமக்கு எப்படின்னா ஒரு காட்டு பயிர் போல, காட்டு மரம் போல நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா பனை மரம் என்பது நம்முடைய வாழ்க்கையில், அதுவும் தமிழர்களுக்கு ரொம்ப ஒன்றி போன ஒரு காரியம். பிரைஸ் தி லார்ட். வேதம் சொல்கிறது பனை போல் செழிப்பான் நீதிமான். ஏன்? பனை மரம் இந்த உலகத்தில் கடவுள் மனிதனுக்கு கொடுத்த ஒரு ஆசீர்வாதத்தின் மரம். ஏன்னா அது எல்லா காலத்திலும் அது என்ன செய்யுமா? செழிப்பா இருக்கும். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். புயல் வந்தாலும் பணம் என்ன செய்யாது? தென்னை மரம், சரி சொல்லுங்க, தென்னை மரம் ஒரு புயல் அடித்த உடனே தென்னை மரத்தை நிறைய இடங்களை பாருங்க, புதுக்கோட்டை நம்ம பார்க்குறோம் சில இடங்களில் தென்னை மரம் இருந்த தோப்பே
இல்லைங்க, அவ்வளோ முறிஞ்சு போச்சு, எல்லாம் கீழே விழுந்துச்சு. ஆனால் பனை மரம் சாயாது. ஏன் ஆண்டவர் இந்த பனை மரத்துக்கு உங்களை ஒப்பிட்டு கூறுகிறார் என்றால், நீங்க பாருங்களேன், எல்லா சூழ்நிலையிலும் நீதிமான் பனை போல இருப்பானா. ஏன் அப்படின்னா, அவனுக்கு இன்பமானாலும் சரி துன்பமானாலும் சரி எல்லா காலத்திலும் அவன் செழிப்பான். அப்படின்னு அர்த்தம் என்னன்னா, தேவனுக்குள் அவன் மகிழ்ச்சியோடு இருப்பான். ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. அப்ப பைபிள் வேத வசனம் இந்த பனை மரத்தோடு எதை ஒப்பிடுகிறது என்றால், யோபுடைய வாழ்க்கையை நீங்க எடுத்துக்கணும். சரியா? யோபுங்கிற நீதிமான எடுத்துக்கணும். யோபுக்கு துன்பம் வந்துச்சா, இன்பம் வந்துச்சா? இன்பம் முதலாவது. இன்பம் முதலாவது. அவனுடைய இன்பம் எப்படி இருந்துச்சு? எல்லாம் இருந்துச்சு. 7 மகன் 3 மகள், ஆடு மாடு ஒட்டகம் கழுத, வேலைக்காரன் வேலைக்காரி. பிரைஸ் தி லார்ட். இவை அனைத்திலும் அவன் எப்படி இருந்தான்? நீதிமானாய் இருந்தான், தேவனுக்குள் இருந்தான். அல்லேலூயா. ஆனா இரண்டாவது பகுதி அவனுக்கு என்ன வந்துச்சு? துன்பம். துன்பம்னா சாதாரணமா எல்லாம் போயிட்டு. சொல்லுங்க, எல்லாமே. சத்தமா சொல்லுங்க, எல்லாமே. ஆஸ்தி அந்தஸ்து பிள்ளைங்க ஆரோக்கியம் எல்லாம் போயிட்டு. மனைவி சொன்னான், கடவுளை சபி, நீ செத்து தொலை. ஆனால் நீதிமானாய இந்த யோபு எப்படி இருந்தார்னா, பனை மரம் போல் செழித்தார். எப்படி? யாருக்குள்ள? தேவனுக்குள். அவர் சொன்னாரு, ஆண்டவர் கொடுத்தார். சொல்லுங்க, ஆண்டவர் கொடுத்தார், அவர் கொடுத்தார், அவரே, அவருடைய நாமம் போற்றப்படுவதாம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அப்ப நீதிமான் பனை போல் செழிப்பான்னு அர்த்தம் என்ன? அவன் இருந்தாலும் தேவனோடு இருப்பான், இல்லாட்டும் அவன் தேவனுக்குள் மகிழ்வான். அபகுக்கு இறைவாக்கினர் சொல்வாரு, அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை கொடி பலன் கொடாம போனாலும், வயல்ல தானியம் இல்லாம போனாலும், ஒலிவ மரத்துல ஒண்ணுமே இல்லாம போனாலும், என்னுடைய கிடையில மந்தையில ஆடோ மாடோ இல்லாம போனாலும், எனக்கு என்ன தெரியுமா? ஒண்ணு தெரியும், தேவனுக்குள் நான் களி கூறுவேன். இருந்தாலும் களிப்படைவேன், இல்லாவிட்டாலும் களிப்பா இருப்பேன், செழிப்பா இருப்பேன். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க, அல்லேலூயா. கைகளை உயர்த்தி சொல்லுங்க, அல்லேலூயா. இன்னைக்கு நீங்க செழிப்பாருங்க. கொடுத்தா கடவுள், கொடுக்கலனா கடவுள் இல்லையா? கொடுத்தாலும் அவர் தான் கடவுள், கொடுக்காட்டாலும் அவர் தான் கடவுள். அப்போ பனை மரம் செழிப்பானது. பனை மரம் வறட்சியிலும் பலன் கொடுக்கும். அதே மாதிரி நல்ல கவனிங்க, பனை மரத்தில் சோடை போனதுன்னு எதுவுமே, சொல்லுங்க, எதுவுமே இல்லை. உங்க வீட்டில், உங்க ஊரில் பணம் இருக்குல்ல? இருக்கு. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பனையில் உள்ள எல்லாமே பயன்படுது. பனையில் இருக்கிற மட்டையில இருந்து கீழே இருக்கிற வேறு வர எல்லாம் பயன்படும். நீதிமான் எப்பொழுதும் பனை போல் செழிப்பான். அப்படின்னு அர்த்தம் என்ன? நீ இருந்தாலும் பலன் கொடுப்ப, இல்லாட்டாலும் பலன் கொடுப்ப. அல்லேலூயா. சொல்லுங்க, அல்லேலூயா. அப்ப இந்த வசனத்தை நான் படிக்கும் பொழுது தயவு செய்து நான் சிந்திக்க விரும்புகிற ஒரு காரியத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அல்லேலூயா. 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 12வது வசனம் எடுத்துக்கொள்ளுங்கள். 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 12வது வசனம். கிறிஸ்து இயேசுவிடம் இணைந்து இறை பற்றுடன் பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க, அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இந்த வசனத்தை நான் படிக்க பாருங்க. கிறிஸ்து இயேசுவிடம் இணைந்து இறைப்பற்றுடன் வாழ விரும்புவோர் அனைவரும் என்ன உருவார்கள்? சொல்லுங்க, என்ன உருவார்கள்? அவ முதலாவது இந்த பனை மரத்தை குறித்து வேதம் சொல்கிறது, என்ன வந்தாலும் எல்லாவற்றிலும் தேவனோடு ஒரு ஐக்கியம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னலாகட்டும் துன்பமாகட்டும் எதுவாகட்டும், எதுவானாலும் நான் வறட்சியிலும் அவன் என்ன செய்வானா? செழிப்பான்.
பிரைஸ் தி லார்ட். ரெண்டாவது, இந்த பனை மரத்தை பாருங்க, அது மேல் நோக்கி வளரும். அல்லேலூயா. சுத்தமா சொல்லுங்க, எப்படி வளரும்? மேல் நோக்கி. ஏன் ஆண்டவர் பனை மரத்துக்கு ஒப்பிட்டாருன்னா, நம்ம ஒரு நீதிமானுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்னா மேல் நோக்கி போகும். இன்னைக்கு நம்ம வாழ்க்கை எப்படி போகுது? இன்னைக்கு நிறைய பேர் கிறிஸ்துக்குள்ள வர்றாங்க, கொஞ்ச காலத்திலேயே ஏதாவது ஷார்ட் வே இருக்குதான்னு பார்த்து ஓடிடுறாங்க. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இயேசுட்ட வந்தால் ரொம்ப பெரிய ப்ராசஸ் நடக்குது, ரொம்ப நாள் ஆன மாதிரி இருக்கும். ஆனால் ஷார்ட்டாக முன்னேறதுக்கு ஏதாவது வழி இருந்தால் அதை தேடி ஜனங்கள் போகிறாங்க. அல்லேலூயா. அதனால தான் கொலோசையர் 3ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்கள். கொலோசையர் 3:1. கொலோசையர் 3ஆம் அதிகாரம் முதல் வசனம். நீங்கள் கிறிஸ்துவோடு உயிர் பெற்று எழுந்தவர்களாய் மேலுலகை சார்ந்தவற்றை பற்றி. அப்போ வந்து ஏன் ஆண்டவர் பனை மரத்துக்கு ஒன்று ஒப்பிடுறாரு? நீ வறட்சியோ செழிப்போ எதுவானாலும் நீ எப்படி இருக்கணும்? நீ செழிப்பாதான் இருக்கணும். முதல்ல நீ என்ன செய்யணும்? முகத்தை தொய்ய விடாத, ஐயா ஐயான்னு புலம்பாத, பனை மரம் போல செழித்தோங்கு. புயல் அடிச்சுதா அதுக்கேற்ற மாதிரி சமாளிச்சுட்டு நின்றுவ. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. கடுமையான வெயிலா பனை மரம் எப்படி செய்யுது? அப்படி செழிப்பாக தான் இருக்குது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ரெண்டாவது, பனை மரம் போல் மேல் நோக்கி வளரும். அடுத்த என்ன? உன் கண்கள் எங்க பார்க்கணும்? எப்போதும் விண்ணகத்தை பார்க்கணும். பரலோக தேவனுக்கு உரிய காரியங்களை தேடு, மேலானவைகளை தேடு. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. மூன்றாவது, ஆண்டவர் நம்மை ஒலிவ மரத்தை போல வைத்திருக்கிறார். ஆமென். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. நல்ல கைகளை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. ஹalleluya. பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, நீங்கள். சொல்லுங்க, நீங்கள் கனி கொடுக்கும் அத்திமரமாய் மாறுங்கள். சொல்லுங்க, நீங்கள் கனி கொடுக்கும் அத்திமரமாக மாறுங்கள். நீங்கள் எல்லா சூழ்நிலையிலும் செழிப்பாக இருக்கிற ஒலிவ மரமாக மாறுங்கள். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. ஹalleluya. சொல்லுங்க அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. வாசிங்க சங்கீதம் திருப்பாடல் 52ஆம் அதிகாரம் 8வது வசனம் எடுத்துக்கோங்க. நானோ கடவுளின் இல்லத்தில் பச்சை ஒலிவ மரக்கன்று போல் இருக்கின்றேன். அல்லேலூயா. எப்படி இருக்கிறேன்? பச்சை ஒலிவ மரக்கன்றுகளை போல. நல்ல கவனிக்கணும். பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. முதல்ல அத்திமரம், கடவுள் எதிர்பார்க்கிற கனி இருக்கான்னு எதிர்பார்க்கிற அத்திமரம். ரெண்டாவது, எந்த சூழ்நிலையானாலும் நிலைத்திருக்கிற பனை மரம். மூன்றாவது, நானோ ஒலிவ மரம் போல. அது எப்படிப்பட்ட ஒலிவ மரம்? பச்சை ஒலிவ மரம். பிரைஸ் தி லார்ட். பைபிள்ல நம்ம வாசிக்கிறோம், ஒலிவ மரம் எதுக்கெல்லாம் பயன்படுது? சொல்லுங்க, எதுக்கெல்லாம் பயன்படும்? ஒலிவ மர எண்ணெய் ஆண்டவருடைய ஆலயத்திலே பயன்படுத்தப்பட்டது. அல்லேலூயா. நீங்க வசனங்களை எடுத்து கூட குறிச்சிக்கலாம். விடுதலை பயணம் 27:20, விடுதலை பயணம் 30:20, அதே மாதிரி தொடக்க நூல் 8:1. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருடைய ஆலயத்தில் ஆண்டவருடைய அபிஷேகத்தை வெளிப்படுத்தும்படி தைலமாக அது பயன்படுத்தப்பட்டது. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நோவாவின் காலத்திலே பெருவெள்ளம் வந்தது, வெள்ளம் வந்தது. அப்போ நோவா தண்ணி வத்தலையான்னு பார்க்கறதுக்கு புறாவை அனுப்புனாரா? காக்காவை அனுப்புனார். காக்கா திரும்பி வரவே இல்லை. அதுக்கு பார்த்துருக்கும் மிதந்த பிணத்தெல்லாம் அது கை பார்த்துருன்னு போயிருக்கும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆனால் புறா வந்தது. அது எதை கொண்டு வந்தது? ஒலிவ இலையை கொண்டு வந்தது. ஒலிவ இலையினுடைய அந்த துளிரை கொண்டு வருகிறது. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. இப்போ இந்த ஒலிவ மரம் என்பது
இறைவனுடைய பிரசன்னத்தை, இறைவனோடு நாம் இணைந்திருக்கிற அனுபவம். பிரைஸ் தி லார்ட். நானோ ஆண்டவரின் இல்லத்தில் நடப்பட்ட ஒலிவ மரம். சொல்லுங்க, ஒலிவ மரம் எதை குறிக்கிறது? தேவனோடு உள்ள ஐக்கியம். சொல்லுங்க, பக்கத்தில் கை கொடு சொல்லுங்க. முதல்ல அவன் வீட்டுக்குள்ள கனி கொடு, குடும்பத்தில் கனி கொடு, சுற்றி வாழ்கிற ஜனங்களோடு கனி கொடு, உலகத்தில் உள்ள எல்லாருக்கும் கனி கொடு. இரண்டாவது, எல்லா சூழ்நிலையிலும் பனைமரம் போல செழிப்பாக வாழ்ந்திடு. எல்லா நிலையிலும் எல்லா சூழ்நிலையிலும் மேல் நோக்கி வளர வேண்டும். மூன்றாவது, ஒலிவ மரம் போல் கடவுளின் இல்லத்திலே நீ நடப்பட வேண்டும். நீ எங்க இருக்கணும் அக்கா? நீங்க எங்க இருக்கணும்? உங்க ஐக்கியம் எங்க இருக்கணும்? தொலைக்காட்சி தொடர்ல. உங்க ஐக்கியம் எங்க இருக்கணும்? செல்போன்ல. உங்க ஐக்கியம் எங்க இருக்கணும்? உலகத்தில் இல்லக்கா, ஆண்டவரின் இல்லத்தில் இருப்பேன். பிரைஸ் தி லார்ட். அம்மா, நீ எங்க இருப்ப? சொல்லுங்க, நீ எங்க இருப்ப? எங்க நடப்படணும்? ஒலிவ மரமே, ஒலிவ மரமே, நீ எங்க நடப்பட்ட ஒலிவ மரம்? ஆண்டவரின் இல்லத்தில் நடப்பட்ட ஒலிவ மரமா இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா, அல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த வார்த்தையை வாசிக்கும் பொழுது தயவு செய்து உங்கள் இருதயத்தில் நீங்க பாருங்க. நீங்க சங்கீதம் 128 கூட படிக்கலாம். நீங்க எடுத்து வாசித்து பார்த்தீங்கன்னா, அந்த பகுதியை நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா, சங்கீதம் 128 ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை குறித்து சொல்லும்போது, உன் பிள்ளைகள் எப்படி இருப்பாங்க? நீ உண்ணும் இடத்தில் ஒலிவ மர கன்றுகளை போல இருப்பாங்களாம். எப்படி இருப்பாங்க? உன் பிள்ளைங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா நல்லா கவனிக்கணும். இன்னைக்கு நிறைய நேரங்களில் பாருங்க, முள் போல மனிதர்கள் வளர்கிறார்கள். பிரைஸ் தி லார்ட். பேராசை, அநியாயம், அக்கிரமம், பொல்லாதவர்கள் வளர்கிறார்கள். அநீதி செய்யறாங்க, அக்கிரமம் செய்யறாங்க. நீங்க சங்கீதம் 73 படிச்சு பாருங்க. அதுல நீதிமானாகிய சங்கீதக்காரன் தாவீது தன்னுடைய வாழ்க்கையில பாவத்தையும் அநீதியும் செய்கிறவர்கள் செழித்தோங்குகிறார்கள். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நீங்க வாசிக்கிற சங்கீதம் 73 அதிகாரம். ஒரே ஒரு வசனத்தை காண்பிக்கிறேன். அம்மா, நான் காமிக்கிறேன், படிங்க. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க, அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். 12வது வசனத்தை படிங்க. பொல்லார் இப்படித்தான் இருக்கின்றனர், என்றும் வளமுடன் வாழ்ந்து. எப்படி இருக்காங்க? பொல்லார் எப்படி இருக்காங்க? செழிப்பா இருக்காங்க. பொல்லார் எப்படி இருக்காங்க? செழிப்பா இருக்காங்க. அநீதி செய்யறவன், அக்கிரமம் செய்யறவன் செழித்தோங்குறான். பொல்லாப்பு செய்யறவன் இந்த உலகத்துல ரொம்ப வேகமா வளர்றான். ராஜரீகம் பண்றான், எல்லாம் பண்றான். அதை பார்க்கும்போது அவர் சொல்றாரு, அடுத்த வசனத்தை சொல்றாரு, அப்படியானால் நான் மாசற்றவனாய் இருந்தது. அவர் சொல்றாரு, குற்றமற்ற நான் என் கைகளை கழுவி கொண்டது. அவர் சொல்றாரு, நான் நல்லவனா வாழ்ந்தது, நான் ஆண்டவருடைய ஆலயத்தில் இருந்தது அப்படின்னு அவருக்கு தோணுது. பிரைஸ் தி லார்ட். ஆனா 18வது வசனத்தை பாருங்க. உண்மையில் அவர்களை நீர் யார சறுக்கலான இடத்துல வைத்தாரு? இங்க இருக்கிற உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். ஊரடிச்சு உலையில போட்டு அநியாயம் பண்ணி அடுத்தவங்க குடும்பத்தை கெடுத்து வாழ்க்கையில ரொம்ப வேகமா முன்னேறினவங்க இன்னைக்கு அட்ரஸ் இல்லாம போயிட்டாங்களா இல்லையா? சொல்லுங்க, போயிட்டாங்களா இல்லையா? கட்டின வீடு இருக்கு, ஆனா ஆளு இல்ல. அதை சம்பாதிச்சேன், இதை சம்பாதிச்சேன்னு சொன்னவெல்லாம் இன்னைக்கு மகன் அவன் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை நீங்க பாத்தீங்களா? சொல்லுங்க பாப்போம். அநியாயம் பண்ணி, அக்கிரமம் பண்ணி, ஊரடிச்சு உலையில போட்டு அடுத்தவங்க குடும்பத்தெல்லாம் கெடுத்து வேகமா செழிச்சாங்க பாத்தீங்க பொல்லார். அவங்க பிள்ளைங்க நல்லா இருக்காங்கன்னு சொல்ல முடியுமா உங்களால? நல்லா இருக்காங்களா? அவங்க பிள்ளைகளின் பிள்ளைகள் நல்லா இருக்காங்களா? ஏன்னா ஆண்டவர் சொல்றார், அவர்களை வேரோடு ஒரு பிடுங்கி எறிவார். அவங்கள கொளுத்துறதுக்குன்னு அவர் ரெடி பண்ணிட்டாரு. பிரைஸ் தி லார்ட். நீங்க பதற்றம் அடையாதீங்க. ஐயோ, நம்ம பக்தியா இருக்கோம், இவ்வளவு தூரம் கடவுள் நம்பிக்கையில் இருக்கோம், இவ்வளவு தூரம் ஆண்டவருக்கு பிரமாணிக்கமா இருக்கும், ஆனா என் கணவர் இன்னும் முன்னேறலையே, அநியாயம் பண்றானே, அவன் முன்னேறானே. ஒரு நாள் அப்படி நினைக்காத. ஏன்னா
உன் வாழ்க்கைய நல்லா புரிஞ்சுக்கப்பா. நீ அனுசரிக்கிற அந்த நீதி, நேர்மை, கீழ்ப்படிதல், தேவனுக்குரிய அந்த கனி கொடுக்கிற வாழ்க்கை, தெய்வ பக்தி, இதெல்லாம் எதுக்கு தெரியுமா? உன்னோட முடியறதில்ல, அது உனக்கு பின்னால உன் பிள்ளைகளுக்கும் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் தேவன் வைக்கிற ஆசீர்வாதம். அல்லேலூயா, அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. அதனாலதான் சங்கீதக்காரன் அழகா எழுதினாரு, உன் பிள்ளைகள் நீ சாப்பிடுற இடத்துல எப்படி இருப்பாங்க பாருங்களேன். உண்ணும் இடத்திலும் பிள்ளைகள் ஒலிவ மர கன்றுகளை போல் உன்னைய சூழ்ந்து இருப்பாங்க. கை தட்டுங்க பாப்போம். உன்னை சுத்தி இருப்பாங்கப்பா. உன் பிள்ளைகளின் பிள்ளைய நீ காண்ப. நீ நீதியும் நேர்மையும் கடவுளுக்குள்ள நடப்பட்ட ஒலிவ மரம் போல இருப்பா. முதல்ல தேவனோடு உனக்கு ஐக்கியம் எப்பவும் இருக்கணும். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. நீ கண்ணை முன்னாலும் கண்ணை திறந்தாலும் உனக்கு யார் தான் தெரியணும்? உன் வாழ்க்கை எப்படி இருக்கணும்? ஆண்டவரோட ஐக்கியம். உலகத்தில் கோடிக்கணக்கான ஜனங்கள் இருக்கலாங்க. உலகத்தில் நம்மளை விட பெரிய ஆளுலாம் பக்திமான் மாதிரி காமிக்கலாம். ஆனா உனக்கு யார் கூட ஐக்கியம் இருக்கணும்? ஆண்டவர். நான் ஆண்டவரின் இல்லத்தில் நடப்பட்ட ஒலிவ மரம். சொல்லுங்க எல்லாரும். பிரைஸ் தி லார்ட். அப்ப இரண்டாவது இந்த ஒலிவ மரத்துக்கு என்ன இருக்கு? அந்த வசந்த 52 சீக்கிரம் படிச்சு முடிப்போம். 52:8 படிங்க பாப்போம். நான் ஆண்டவரின் இல்லத்தில் நடப்பட்ட ஒலிவ மரம் இருப்பேன். எப்போதும் தேவனுடைய கிருபையில தான்ப்பா எனக்கு என்ன இருக்குது? நம்பிக்கை. பிரைஸ் தி லார்ட். ஒலிவ மரமே, ஒலிவ மரமே, உனக்கு என்ன நம்பிக்கை இருக்கு? கடவுளுடைய கிருபையின் மீது எனக்கு நம்பிக்கை. அல்லேலூயா. உன் நம்பிக்கை செல்வமா? நம்பிக்கை ஆஸ்தியா? இல்ல. நம்பிக்கை என்னது? கடவுள். இந்த கிருபைக்காக நான் காத்திருப்பேன். இவருடைய கிருபைக்காக காத்திருப்பேன். இந்த கிருபைக்காக காத்திருப்பேன். அல்லேலூயா. மானானது நீரோடையை வாஞ்சிப்பது போல இறைவா என் இருதயம் உமக்காக வாஞ்சி. அல்லேலூயா, அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். எஜமானனை நோக்கி பணியாளனின் கண்கள் இருப்பது போல இறைவா என்னுடைய கண்கள் எப்போது உம்மை நோக்கி இருக்கிறது. என் வாஞ்சையெல்லாம் தேவன். என் இருதயத்தில் என் நம்பிக்கை யாருங்க? என் பிள்ளைங்களை ஆசீர்வதிப்பார், என் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். ஒலிவ மரம் எப்படி இருக்குங்க? அது செழிக்குங்க, அது பலன் கொடுக்குங்க. என்னுடைய வாழ்க்கை பலன் கொடுக்கிற வாழ்க்கை. அல்லேலூயா. முதலாவது உங்க வாழ்க்கையில் நீங்க நல்லா கவனிச்சிருக்கோங்க. எந்த உலகத்தில் நீங்கள் தேவன் எதிர்பார்க்கிற உங்களை தேடி அவர் வரும்பொழுது உங்களிடத்தில் கனி இருக்கும் என்றால் நீங்கள் பாக்கியவதிகள். எல்லா சூழ்நிலையிலும் பனைமரத்தை போல செழிப்போடு நீங்கள் இருக்கக்கூடியவர்களாக மாறுங்கள். நீதிமான் பனை போல். மூன்றாவது, நானும் ஆண்டவரின் இல்லத்தில் நடப்பட்ட 3 மரம். அல்லேலூயா. என்ன மரம்? முதல் மரம் என்னது? அத்தி மரத்தை தேடி வந்தார். அந்த அத்தி மரத்தில் எதிர்பார்த்தாரா? மரத்தை பார்த்தாரா? இலையடர்ந்த அத்தி மரத்தில் என்ன இல்லை? அப்ப கனி இல்லைன்னா அந்த மரம் என்ன ஆயிருது? சாபமா மாறுது. அது வெட்டி எரியப்படும், அது தீச்சூளையிலே போடப்படும். ஆனா அதே இடத்துல ஆண்டவர் சொல்றாரு, நீங்க கனி கொடு. எதிர்பார்க்கிற கனி கொடுத்திருப்பா. கனி கொடுக்கும் மரம் இந்த உலகத்தில் வாழும். பிரைஸ் தி லார்ட். இரண்டாவது, இன்பமோ துன்பமோ என்னானாலும் நீதிமான் பனை போல் ஆண்டவரே அவனுடைய வாழ்க்கையாக இருப்பார். அவன் கண்கள் எப்போதும் மேல் நோக்கியே இருக்கும். மூன்றாவது, ஒலிவ மரமே, இனி எங்கப்பா நடப்பட்டிருக்க? ஆண்டவருடைய இல்லத்தில் நடப்பட்ட ஒலிவ மரம். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா.
இன்னைக்கு உங்க வாழ்க்கையில் ஒரு செழிப்பு உண்டு, ஆசீர்வாதம் உண்டு. உங்க நம்பிக்கை வீண் போகாது. பிள்ளைகளின் பிள்ளைகள் எல்லாம் உங்களை சூழ்ந்திருப்பார்கள். யோபு 3ஆம் 4ஆம் தலைமுறையை கண்டு களித்தார். யோபு பலன் கொடுத்தார். அந்த யோபை ஆண்டவர் ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. யோபுவிடத்திலே பலன் இருந்ததா? யோபுட்ட பலன் இருந்தது. யோபு பலன் கொடுக்கிற மரமாய் இருந்தான். யோபு ஒரு பனை போல செழித்தான். யோபு ஒரு ஒலிவ மரத்தை போல அவனுடைய வாழ்க்கையும் இருந்தது. ஆமென். அல்லேலூயா. நாம் எல்லாரும் எழுந்து நிற்போம். ஆண்டவரே, இன்னைக்கு என்னுடைய வாழ்க்கையை நீர் ஆசீர்வதிக்க வேண்டும், என்னை ஆசீர்வதிக்க வேண்டும். அல்லேலூயா. எல்லாரும் எழுந்து நிற்போம். இன்னைக்கு ஆண்டவர் நம்முடைய எதிர்பார்ப்பது நல்ல உணர்ந்து பாருங்கள், உணர்ந்து பாருங்கள். என்னை தேடி தேவன் வரும் பொழுது நான் பலன் கொடுப்பேன். அவர் எதிர்பார்க்கிற இந்த பலன் இடத்தில் இருக்கிறதா? அதை கொடுக்க ஒப்பு கொடுப்போம். இன்பமோ துன்பமோ நீதிமான் பனை போல் செழிப்பான். ஒளிவ மரமே, நீங்க பார்ப்ப ஆண்டவரின் இல்லத்திலப்பா. ஆண்டவர் தான்ப்பா என் நம்பிக்கை. நல்ல எழுந்து நின்று கண்களை மூடுங்க, அப்படியே ஒப்பு கொடுங்க. விண்ணிலும் மண்ணிலும் உம்மை தவிர எனக்கு யாருண்டு? இந்த மண்ணுலையில் உம்மை தவிர விருப்பம் எது உண்டு? சில கைகளை வைத்து சொல்லுங்க. ஆண்டவரே, நீர் எனக்கு தந்த எல்லா நன்மைகளுக்காகவும் பாதுகாப்புக்காகவும் உமக்கு நன்றி கூறுகிறேன். ஏசப்பா, என்னை கனி கொடுக்கும் மரமாக ஆசீர்வதியும். எப்போதும் செழிப்பாயிருக்கும் பனை மரம் போல பேரீச்சை மரம் போல என்னை ஆசீர்வதியும். உமது இல்லத்தில் நடப்பட்ட ஒலிவ மரத்தை போல நானும் என் குடும்பமும் தலை தோங்கி இந்த உலகத்திற்கு உம்முடைய அபிஷேகத்தை ஆசீர்வாதத்தை வெளிப்படுத்தும் சாட்சிகளாக எங்களை மாற்றியது. ஆமென்.